நல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு செய்கிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சிம்பிளான ஒரு அழகான கருவாட்டு குழம்பு தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப ஆடம்பரமான கிச்சன் கிடையாது, சிம்பிளான கிச்சன் தான். இந்த ஏழை விட்டு சமையலை பார்க்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதனால் நான் சமைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அழகா சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 4 வெந்தயம் போட்டுச்சு. கடுகு, கடுகு பொரியுதுங்களா? நல்லா கடுகு பொரிஞ்சு சிறந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கோம். இந்த 3 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சிம்பிளான கொஞ்சமாக செய்கிறோம். பூண்டு இஞ்சி போட்டால் கொஞ்சம் இந்த சளி இரும்பல் இதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து சாம்பார் வெங்காயமும் இருக்குது, பட் வந்து பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, நல்லா வதங்கிடுச்சிங்களா? வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பழுத்த செவந்த தக்காளி 2 தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு குழம்பு போதுமான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட், நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக கொதிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பாருங்கள், சூப்பராக கொதிக்குதா? இங்கே பாருங்க, மொச்சக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு? சூப்பராக வந்துருச்சுங்களா? இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க நான் எப்போவுமே கருவாடு சேர்க்க போகிறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன். வாழை கருவாடு பாருங்கள், மீன் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த வாழை கருவாடை இதுக்குள்ளே நான் போடுறேன். ஏன்னா இது வந்து உப்பில் இருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு முன்னே காட்டினபடி உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் உப்பு இருக்கும் கருவாடில், அதனால் சாப்பிட்டுட்டு பத்திரனா நம்ம போட்டுருவோம். வாழை கருவாடு செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி. இன்னும் மதியான லஞ்ச் எங்கள் வீட்டில் ரெடிங்க. அவ்வளோதான். அப்படியே விட்டுருக்கோம். ஏன்னா கருவாடு, வாழை கருவாடு வந்து ஒரே ஒரு கொதி விட்டாவே போதும், செம்மையாக வெந்துடும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அந்த தழையோட காம்பு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி தழை போட்டால் அது அந்த அளவுக்கு வாசனை வராது, அதனால் அது காம்பை நல்லா ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பரான ஒரு ரெசிபி வாழை கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.